கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இப்ப அருள் உண்டாகணும், இறைவனுடைய அருள் நமக்கு வேணும்னா அதுக்குள்ள முயற்சிகளும் நாம பண்ணணும். அதுக்குள்ள முயற்சிகளைய நாம பண்ணணும். அப்பத்தான் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ லேட்டஸ்டா சில பிரபலங்கள், அதாவது முக்கியமான நபர்கள்லாம் சர்ச்சையான இந்த தலாக்கு கொலா பத்தி பேசுறாங்க. அப்ப இந்த பிரபலங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால தான் இந்த பிரச்சனை அதிகமா சொல்லப்படுது. இப்ப சாதாரண மனுஷன் தலாக் பண்ணிட்டு போறான்னு வைங்க, இல்ல ஒரு பெண்ணு கொலா கொடுத்துட்டு போறான்னா அது ஒன்றும் பெரிய நியூஸா வராது, யாரும் அதை போட மாட்டாங்க. ஆனா இவங்கள மாதிரி ஆளு கொடுக்கறதால எல்லாரும் ஆளுக்கு ஆளு தலைக்கு தலை அவங்க மேட்டெல்லாம் போய் இன்வால்வ் ஆகி அதை மார்க்கத்துல சில விஷயத்த தப்பு மாதிரியாவும், இந்த மாதிரி பெண்களை அடக்கி வைக்குது அப்படிங்கிற மாதிரியும் இப்படிலாம் போட்டு சில பேர் குரானை இறைவனுடைய வாக்க தவறா சித்தரிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அதே சமயத்துல குரானை அந்த மக்கள் இருக்காங்க, வேற யாரு தலா கொடுக்குறாங்களோ, ஆணு இல்ல பெண்ணுக்குழா கொடுக்குறாங்களோ, அவங்களும் இந்த குரானை படிக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல இறைவன் சொல்ற வார்த்தை இத்தபியூ மா உஞ்சில் இழைக்க, உன் மீது இறக்கப்பட்டதை நீ பின்பற்றுங்கிறான். உன் மீது இறக்கப்பட்டதை நீ பின்பற்றுன்னு சிங்குலர்ல சொல்றான். அந்த கா யாரை குறிக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கும். இப்போ அவங்க இல்லை. அப்ப அவங்க இல்லைங்கும் போது இந்த கா நம்மளை தான் குறிக்கும். இத்தபியூ மா உஞ்சில இழைக்க, உன் மீது இறக்கப்பட்டதை நீ பின்பற்றுங்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தை கலாம், ஹய்யுல் கையும், அல்லாஹ் உயிரோடு இருக்கான், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் உயிரோடு இருக்குது, அதுக்கு சாவில்லை. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீ பின்பற்று, படிச்சு பாரு, அதுக்கு பிறகு கணவன் மனைவிகளை உங்களுடைய முடிவை எடுங்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, நாம ஒரு கணவன் ஒரு மனைவிய விவாகரத்து பண்ணும், அல்ல ஒரு மனைவி கணவனை விவாகரத்து பண்ணும் அப்படின்னாக்கா, அவங்க என்ன செய்யணும், முதல்ல அவங்க எந்த மதத்துல இருக்காங்களோ, எந்த இதுல இருக்காங்களோ, அந்த வேதங்களை ஏதாவது கூறப்பட்டிருக்கிறதா, இதுக்கு தீர்வு இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது எந்த வேதத்திலையும் கணவன் மனைவியினுடைய பிரிவை பத்தி பேசல, சலுகையை பத்தி பேசல. அப்ப இந்திய சட்டம் தனி, அது அப்படி வைங்க. அப்போ திருக்குரான் அந்த இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இறைவன் தன்னுடைய உபதேசத்தை சொல்றான். யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த ஓர் இறைவன் சொல்றான், நீ எப்படி இருக்கணும்னாக்கா, அவனுடைய வேதம் அவனுடைய வார்த்தைகளை இந்த திருக்குறான்ல ரெக்கார்டு பண்ணியிருக்கான், ரெக்கார்டு பண்ணி புக்கா கொடுத்துருக்கான். அந்த புக்கை இறைவன் சொல்லும் போது வமா ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன், இது அகில உலக மக்களுக்கும் ஒரு உபதேசம் அப்படிங்கிறான். 68:52 சொல்றான், 38:87 சொல்றான், 81:27 சொல்றான். உலக மக்கள், ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் இந்த திருக்குறானை ஒரு உபதேசம், நல்ல உபதேசம், இது ஒரு வழிகாட்டி, இந்த வழிகாட்டி பின்பற்றுங்க, விரும்புனா பின்பற்றுங்க, விரும்புனா நிராகரிங்கிறான். அது 18வது அத்தியாயம் 29வது வசனத்துல இறைவன் சொல்றான். அப்ப இந்த திருக்குரான் என்பது இறை வசனம், இறைவனுடைய வாக்கு, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் இறைவன் கொடுக்கிறான். ஏன் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு இறைவன் கொடுக்கறா, இறைவனை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவனை பற்றி பேசக்கூடிய மக்கள் எடுத்து பார்த்தா இறைவனுடைய ஏற்பாடு, இறைவனுடைய வேதங்கள், இதை எந்தெந்த வேதங்கள் சொல்றாங்களோ அந்த வேதத்துல இதை பத்தி பேசல. அப்ப திருக்குரான் மட்டும்தான் தெளிவா உலக மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லுது. அந்த உலக மக்களை யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ உலக மக்களை இறைவன் சொல்லுவோம், யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டார்களோ, என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த வார்த்தைகளுக்கு வழிகாட்டிய உள்ள தூதர்களை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும். திஸ் இஸ் த வே. ஒரு நேர்வழியை காட்டுறான். அப்ப இந்த நேர்வழியை காட்டும் போது யாரெல்லாம் நாங்கள் முஸ்லீம் என்று சொல்கிறார்களோ, அந்த முஸ்லிம்கள் அவர்களுடைய அடிப்படை என்னன்னா குரான் தான்.
குரான் தான் சட்டம், குரான் தான் சட்டம். அப்ப குரான் சட்டம் என்பது ஏன் சொல்றேன்னா, அல்லாஹ் சொல்றான் இதான் சரியா, இதான் குரான் தான் சட்டம். அப்ப அந்த சட்டப்படித்தான் நீ பிரியணும், அந்த சட்டப்படித்தான் நீ பிரிஞ்சா சேர்ந்து வாழணும். அப்ப அந்த சட்டப்படித்தான் ஒரு ஆணு பெண்ணை விவாகரத்து பண்ணும், அதே சட்டப்படித்தான் ஒரு பெண்ணும் ஆணை விவாகரத்து பண்ணலாம். அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை கொடுத்திருக்கான். அத இறைவன் 2வது அத்தியாயம் 228 சொல்றான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை அப்படி கிளீனா சொல்றான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு அப்படின்னு இறைவன் சொல்றான். அப்ப இதுல ஆணும் பெண்ணும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்க விவாகரத்து வாங்கலாம். அப்ப விவாகரத்துல 2 ஹெட்டிங் இருக்குது. ஒண்ணு தலாக்கு, இன்னொன்னு குலா. இப்ப குலாங்கிற வார்த்தை இருக்குது, அது குரான்ல இல்ல. தலாக்குங்கிற வார்த்தை குரான்ல இருக்குது. அந்த வார்த்தைய அத்தியாயமே இருக்குது. அத்தியாயம் 25, 25வது அத்தியாயத்தை பாத்தீங்கன்னா அது அத்தலாக்கு, தலாக்குன்னு இருக்கும், அதாவது விவாகரத்து. அப்ப அந்த விவாகரத்துல ஆண் பெண்ணை பத்தி தான் சொல்லிட்டு வரும். அப்ப அத்தலாக்கு, தலாக்குன்னு சொல்றோம். குலாங்கிற வார்த்தை குரான்ல இல்ல. அப்ப அந்த அத்தலாக்கு அத்தியாயத்துல மொத்தம் உள்ள வசனமே 12 தான். அப்ப இந்த 12 வசனங்களை இறைவன் சொல்ல நீ படி, இதுபடிதான் நீ தலாக்கு பண்ணும் அப்படின்னு சொல்றான். இதை யாரும் படிக்காம அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, இவர் கேட்டாரு, அவர் கேட்டாருன்னு அடிச்சு விடுறாங்க. இதுதான் பெரிய பெரிய ப்ராப்ளத்தை தான் கிரியேட் பண்ணுது. அப்போ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ விவாகரத்து பண்ணா இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு இறைவன் வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகளுக்கு விளக்கத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது தூதர்கள் மூலியமா சொல்லிட்டான். தூதர்கள் மூலியமா தன்னுடைய வார்த்தையை பதிய வைக்கிறான். அந்த வார்த்தைகள் தூதர் மூலியம் விளக்கமும் கொடுத்துட்டான். அப்ப அந்த வார்த்தைகளை ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீ தூதர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் அந்த வாழ்க்கை செழிப்பா இருக்கும். இல்லை எனக்கு தூதரமான இறைவனோட வசனம் வேணா அது உன்னுடைய விருப்பம் அப்படி இறைவன் சொல்றாங்க. விரும்பியவர் ஏற்கலாம், விரும்பியவர் நிராகரிக்கலாம் அப்படின்னு இறைவன் தன்னுடைய சாஸ்திரத்துல குரான்ல சொல்லிட்டான். இப்போ தலாக்கை பத்தி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு பெரும்பாலும் இது தெரிஞ்சிருந்தாலும் நான் சொன்னேன், தலாக்குங்கிறது இந்த முத்தலாக்கம் அட் டைம்ல தலாக்கு 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 அது செல்லாது. அதுக்கு 3 தலாக்கு அட் டைம்ல சொன்னாலும் அது ஒரு தலாக்கை தான் கன்சிடர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்ப தலாக்கை பத்தி லைட்டா பார்த்துக்குவோம். அப்ப தலாக்கை பத்தி பேசும்போது 3 தலாக்கு யார் அட் டைம்ல சொன்னாலும் அது ஒரு தலாக்கு தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கன்னா, நமக்கு முஸ்னத் அகமது அதாவது இந்த ஆலிம் பப்ளிகேஷன் ஒரு கித்தாபு வெளியிட்டிருக்காங்க. இந்த கித்தாபு அதுல 2266 ஹதீஸ்ல பதிவு வச்சிருக்காங்க. அதை பதிவு வைக்கும் போது அதுல அவங்க சொல்றதுன்னா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஜுபைர் அல் அல்ஃபாப் சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்புறம் அமர் பின் தினார் சொல்றாங்க, சாலி பின் ஜுபை சொல்றாங்க, இப்னு கைம் ரஹமத்துல்லாஹி, இப்னு தைம் ரஹமத்துல்லாஹி இவங்கெல்லாம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்களும் சஹாபாவுக்கு அடுத்த தாபியன்களும் சொல்ற இந்த ஹதீஸ் எல்லாம் இவர் போடுறாங்க. அது எதுக்கு போடுறாங்கன்னா தலாக்குக்கு 3 ஒண்ணுதான் அப்படின்ட்டு. அதை இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாருமே ஓரளவு நம்ம புரிஞ்சிருப்போம். அடுத்தது நீங்க குலாக்கு வரணும். குலா என்பது பெண்கள் ஆண்களை விவாகரத்து பண்றது, பெண்ணு ஆணை விவாகரத்து பண்றது, கணவனை எனக்கு அந்த கணவன் பிடிக்கலனாக்கா நான் விவாகரத்து பண்றேன் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல தான் நிறைய விஷயம் முஸ்லிம் சமுதாயம் தவறு பண்றாங்க. ஏன் தவறு பண்றாங்க அப்படின்னாக்கா, தலாக் விஷயம் தவறு பண்றாங்க, அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கல, அந்த சென்டென்ஸையும் இவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, அல்ல படிச்ச ஒரு ஆலிம்கிட்ட போயும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்துல நீங்க ஆலிம்கிட்ட போனா நல்ல படித்த ஆய்வு செய்த ஆலிம்கிட்ட தான் போய் கேட்கணும். சும்மா குரானை சரளமா படிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு விஷயம் தெரியாது. அப்படிப்பட்ட ஆலிம்லாம் பார்க்கக்கூடாது. அப்ப இந்த இடத்துல குலாவை பத்தி பேசும்போது அதுல நமக்கு இந்த வார்த்தை குலாங்கிற வார்த்தை குரான்ல இல்லை. ஆனா அதே சமயத்துல அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குரான்ல அந்த குலாக்கு கரெக்டா ஒரு அத்தியாயம் உட்காருது. அதாவது நல்லா கவனிங்க, குரான் என்பது சட்டம், ஹதீஸ் என்பது எவிடன்ஸ்.
அப்போ குரான் என்ப ஒரு சட்டத்துல வந்து இந்த ஹதீஸை கொண்டு வந்து உட்கார வைக்கணும், எவிடன்ஸ். அப்பதான் செல்லும். இந்த ரெண்டும் ஒன்னா சேரணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பல வகையான கஷ்டங்கள்ல நீங்களே போய் நுழைஞ்சுக்குவீங்க. அதுக்காக தான் நல்ல ஆய்வு செய்தவர்களை நீங்க பார்க்கணும். இப்ப நான் கூட இதுல பேசுறேன், இதுல 1-2 தவறு இருந்தா சுட்டி காட்டுங்க, நான் திருந்திக்குவேன். ஆனா சுட்டி காட்டும் போது சட்டத்தை காட்டணும். முதல்ல சட்டத்தை செக்ஷனை காட்டணும். அந்த செக்ஷனுக்கு பிறகு நீங்க வந்து ஹதீஸ் எவிடன்ஸை பொருத்தி காட்டணும். இப்ப இந்த புக்கு இருக்கு பாருங்க, இந்த புக்கு வந்து தலாக்கு. இந்த புக்கு இருக்கு. இந்த புக்குல வந்து எல்லாத்தையும் நான் விவரமா எழுதியிருக்கேன். அதே சமயத்துல இந்த சட்டத்தை போட்டிருக்கேன். இந்த சட்டம் எங்கெங்க வருதோ அதை அப்படியே வரிசலா போட்டிருக்கேன். இதுதான் மெயின் எனக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 22வது அத்தியாயத்துல 226, 227, 228, 229, 230, 231, 232, 233, 236, 237, 241 இதை போட்ட பாருங்க, கிளீனா வருது. அடுத்தது புருஷனும் மனைவிக்கும், இதெல்லாம் தலாக சொன்னா கூட புருஷனும் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வருது பாருங்க. அதை எப்படி தெளிவுபடுத்துனா இந்த செக்ஷன், இது ஒரு பிரிவு. இப்ப சொல்றது இன்னொரு பிரிவு. ஒரு புருஷனுக்கும் ஒரு மனைவிக்குள்ள தகராறை பத்தி இறைவன் விளக்கமா திருக்குறள் சொல்றான். அது எப்படி பார்த்தீங்கன்னா 40-21, அதாவது 4-21, 4-20, 4-21, 4-34, 4-35, 4-20, 4-21, 4-34, 4-35 இது ஒரு செட்டு. அப்புறம் வந்து 33-49 அது ஒரு தனியா வசனம், அதை படிச்சு பாருங்க. அடுத்து தலாக்குங்கிற அத்தியாயம் சொன்ன பாருங்க, அது 65, 65-1, 65-2, 65-4, 65-5 இது அப்படியே பாருங்க. இதெல்லாம் நான் சொன்ன லேட் ஆகும். இப்ப நம்ம குலாவை பத்தி பார்ப்போம். குலாங்கிற வார்த்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயம் 229 வந்து ஒரு ஆணு பெண்ணுக்குள்ள உரிமையை சொல்லலாம். ஒரு கணவனுக்கு மனைவி மேல எவ்வளவு உரிமை உண்டோ 100% வைங்க, அதே மாதிரி மனைவிக்கும் புருஷன் மேல 100% உரிமை உண்டு. 2 ஈக்குவல். கணவன் மீது மனைவிக்கு எவ்வளவு உரிமை உண்டோ அதே உரிமை மனைவி கணவனுக்கு உரிமை உண்டுங்கிறான், கணவன் மீது உரிமை உண்டுங்கிறான்ல. அப்ப இந்த இடத்துல இந்த 28ல பாருங்க, 28ல மட்டும் ஒரு படி மேல ஆணுக்கு சொன்னா ஒரு படி மேலங்கிறான். அந்த ஒரு படி மேலங்கும் போதுன்னா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த கணவன் தான் அந்த பெண்ணை நிர்வகிக்கணும். அந்த கணவன் தான் அந்த பெண்ணை நிர்வகிக்கணும். அந்த பெண்ணை நிர்வகிக்கணும்னா என்ன அர்த்தம்னா, இதா பீரியட்ல அந்த அம்மா கர்ப்பமாக்கிற ஒரு பீரியட், கர்ப்பமாக்கிற ஒரு டைமு, இல்ல கர்ப்பம் இல்லாத மாதவிடாய். அப்ப அந்த மாதவிடாய் ஒரு பீரியடு, 2வது பீரியடு, இந்த டைம்லாம் வந்து அந்த புருஷன் தான் அந்த அம்மாவுக்கு உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், இருப்பிடமும் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க கர்ப்பமா இருந்தாங்கன்னா கர்ப்பம் தரிக்கிற வரைக்கும் அந்த 10 மாசம், அந்த 9 மாசத்துக்கு ஃபுல்லா மெயின்டெனன்ஸ் புருஷன் தான் கொடுக்கணும். அதான் அல்லாஹ் சொல்றான், அந்த பெண்களை அவர்கள் தான் நிர்வகிக்கணும், பெண்ணை மனைவியை நிர்வகிக்கணும். அதனால தான் ஒரு படி மேல, புரியுதா உங்களுக்கு? மற்றபடி ஒரு படி மேல எல்லாம் கூட 2க்கு ஈக்குவலுங்கிறனால 2 பேருக்கும் ஒரே இதான். ஆனா இந்த இடத்துல வந்து கணவன் வந்து மனைவியை தலாக்கு பண்ணும் போது ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டி பிலாங்ஸ் டு கணவன் தான் அப்படிங்கிறான். அப்ப அந்த கணவனுக்கு தான் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்கிறான். அப்ப நீ டைவர்ஸ் ஆகின பிறகு அவ வந்து புள்ள பெத்துட்டான்னு வைங்க, பிள்ளை பிறந்த பிறகு அந்த பிள்ளை வந்து பால் குடியா இருக்குது, 2 வருஷம் 1.5 வருஷம் பால் குடிப்பாம, அந்த டைமுக்கும் அவர் தான் அதுக்கு உள்ள செலவை கொடுக்கணும். அதான் ஒரு படி மேல அது செலவு கொடுக்கணும். அப்ப அந்த தாய்க்கு தாய்ப்பால் இல்லைன்னா அந்த அம்மா யாராவது ஒரு செவிலி தாயை ஏற்பாடு பண்ணா அந்த செவிலி தாய்க்கு இவர் தான் செலவு கொடுக்கணும். இப்ப இவ்வளவு செலவு மெயின்டெனன்ஸ் இவர் தான் கொடுக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு. இப்ப இந்த குலாவை பாத்தீங்கன்னாக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க 3 மாசம், அதாவது 2 தவணை, ஒரு பீரியடு 1 மாசம், 2வது பீரியடு ஒரு 3 மாசம், 2 60 நாள். அப்ப இந்த 2 தலாக்குள்ள அவங்க மனைவியை மீட்டுக்கொள்ளலாம். 3வது சொல்லிட்டாங்கன்னா மீட்டுக்கொள்ள முடியாது. இது தலாக்குங்க.
இப்ப இதுல வந்து இந்த குலான்னு வருது பாத்தீங்களா, இதுல தான் இந்த பிரபலங்கள்ல வந்து இப்ப லேட்டஸ்டா நடந்ததுல ஒரு பிரச்சனை வந்து, இந்த குலா யார் பெண் கொடுக்குறாங்களோ அவங்க என்ன தெரியுமா செய்யணும், எந்த இடத்துல கல்யாணம் பண்ணாங்களோ அந்த கல்யாணம் பண்ண அந்த சாட்சி இருப்பாங்க பாருங்க, வலி வலி சாட்சி, அவங்கள வச்சுதான் குலா கொடுக்கணும். உங்க இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது, ஏனதானலாம் கொடுக்க முடியவும் முடியாது. அப்ப இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, இந்த இது குலாவை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அந்த பெண்ணுக்கு உரிமை உண்டுங்கிறான் பாருங்க. அப்ப அந்த இதுக்கு வந்து 2:229 வசனம் கரெக்டா பொருந்துது. பெண்ணுக்கு உரிமை உண்டு, குலா கொடுக்க உரிமை உண்டுன்னா 2வது அத்தியாயம் அல்பக்கரால 229 வசனம் கரெக்டா வந்து பொருந்துது. அப்ப இந்த அம்மா குலா கொடுக்க போறாங்க. அப்ப குலா கொடுக்கும் போது ஏன் வழிகிட்ட போகணும், ஏன் சாட்சிட்ட போகணும், அந்த அந்த ஜமாத்துல போகணும். ஏன் அந்த ஜமாத்துல போகணும்னாக்கா நேரா வந்து எவிடன்ஸ் எடுக்கணும். எவிடன்ஸ் இருந்ததுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் தான் எவிடன்ஸ் இருக்குது. அப்பதான் உஸ்வத்துன் ஹசனா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு, வேற எவன்ட்டையும் இல்லைன்னு அல்லாஹ் சொன்னான். இந்த அவர் சொன்னார் இவர் சொன்னார் அந்த கதையே இங்க வரக்கூடாது. அப்ப யார்கிட்ட போனா உன்னுடைய தூதர், நான் யாரை அறிமுகப்படுத்தி இவர் தான் உன்னுடைய தூதர் சொன்னோம் அந்த தூதருக்கு தான் நீ கட்டுப்படணும். அப்ப ஏன் அந்த தூதரை கட்டுப்படனா அவர் தான் அதுக்கு தெளிவை கொடுப்பாரு. ஏன் அவர் தெளிவை கொடுப்பாருன்னா அல்லாஹ் சொல்றான் 55வது அத்தியாயம் அல்ல அல்லமல் குரான் அல்லஹு பயான், நான் தான் அவருக்கு இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தேன், குரானை கற்றுக் கொடுத்தேன், இதனுடைய தெளிவை அவருக்கு தான் கொடுத்தார். அப்ப அத்தியுள்ள அத்தியுர ரசூல், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அப்படி அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படணும்னாக்கா ரசூல்லாட்ட போகணும். இப்ப ரசூல்லா இல்லை, ஆனா ரசூல்லாவுடைய அந்த வார்த்தை அந்த ஹதீஸ்லாம் நம்மகிட்ட ஆதாரப்பூர்வம் தட் இஸ் கால்ட் எவிடன்ஸ்பாங்க. அந்த நீங்க எவிடன்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு எவிடன்ஸ் நம்ம கிடைக்குதுங்க இந்த குலால. அது என்ன எவிடன்ஸ்னாக்கா புகாரில பாத்தீங்கன்னா 52:73 52:76 இந்த ஹதீஸ் வந்து படிச்சு பார்த்தல 52:73 52:76 இது குலாக்கு வர்ற ஹதீஸ். அதே மாதிரி நசையில வந்து 3463, நசையில 3463. அடுத்தது அபுதாபுதுல வந்து 2227 2227 அபுதாபுது. அப்புறம் திரும்பதிலையும் வந்திருக்கு. ஆனா இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுங்கிறத அப்படி நீங்க பாருங்க. அதுல வந்து ஹபீப் பின் சஹல், அந்த சஹலுங்கிறத அவருடைய மனைவி, ஹபீபுடைய மனைவி அப்படி வச்சுங்க, ஹபீபா பின் சஹல், அந்த அம்மா வந்து ரசூல்லாட்ட போறாங்க. ரசூல்லாட்ட போய் கேட்கறாங்க, சொல்றாங்க யார சொல்ல, இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் கணவரை ஜம்மு அப்படி சொல்றாங்க. என்ன வார்த்தை, யார் யார் என்னென்ன வார்த்தை அதே வார்த்தை இன்னைக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி ஆகுது. அப்போ அவர் பக்கா ஜம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்காரு. ஆனா அவரோட என்னால வாழ முடியல. அவங்க வேற என்ன இன்டென்ஷன் சொல்றாங்கன்னா அந்த இன்டென்ஷன்ஸ் வந்து 3 வகையா வருது. ஒன்று இம்பார்ட்டன்ஸு, ஆண்மை குறைவுங்களாம், இல்லது அவர் முகத்தையே நான் பார்க்கறதுக்கு வெறுப்பாகுது, அவரை பார்த்தாவே எனக்கு வெறுப்பாகுதுங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ரீசன்ல சொல்லப்படுற அதிசயம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அவரை கூப்பிட்டு மனைவி இந்த மாதிரி சொல்றாங்களப்பா எப்படி, அப்பதான் இந்த இடத்துல வந்து சாட்சி வருது, இந்த இடத்துல வந்து இந்த கம்ப்ளைண்ட் வருது, எந்த இடத்துல வருது, அந்த பள்ளிவாசல் ரசூல் ஸல்லல்லாஹு இருந்த முஹல்லாக்கு வருது. அப்ப இதைத்தான் வச்சு நம்ம முஹல்லாக்கு போகணும். அந்த முஹல்லால சரியான ஆலிம் இருக்கணும், இல்ல அந்த முஹல்லா சுத்தில யார் ஆலிம் இருந்தாலும் அவங்கள பார்க்கணும். அந்த சாட்சியத்தையும் எடுத்துங்க, 2 சாட்சியம் வேணுங்களாம். அப்போ ரசூல்லாட்ட போகும்போது அவங்க அந்த அம்மா சொன்ன உடனே ரசூல்லா சொல்றாங்க, சரி உனக்கு வந்து அந்த கணவரை பிடிக்கல, அந்த கணவர்கிட்ட நீ வெளியே போலாம், அதுக்கு ரசூல்லா வைக்கிறப்ப தான் குலா. அப்ப இந்த குலா நீ வந்து விடுதலை ஆகலாம், நீ அவரை விவாகரத்து பண்ணலாம். ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷனா, அவர் உனக்கு கொடுத்தார் அந்த கார்டன், அந்த தோட்டம் மகர், அதை நீ திருப்பி கொடுத்தணும். மகரை எந்த பொண்ணு திருப்பி கொடுக்கவில்லையோ அதுல குலா சேராது. இது இப்போ நீ இதுல இருந்தா நம்ம எடுக்கிறோம். இப்ப சேருன்னா நீ அதுக்கு ஒரு அதிர்ச்சி வைக்கணும், புரியுதா உங்களுக்கு? அப்ப ரசூலுல்லாஹ் அவர் கொடுத்த அந்த மகர், அந்த தோட்டத்தை நீங்க திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. கொடுத்துட்டாங்கன்னா அது செல்லும். கொடுக்க முடியல இல்லைன்னா அங்க ஒரு பஞ்சாயத்து வரும். அப்ப அந்த பஞ்சாயத்துக்கு ரிசல்ட் என்னன்னா அல்லாஹ்வுடைய தூதர் தான் போகணும். அப்ப யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மார்க்க அறிஞர்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. அதே மாதிரி
இது தலாக்குக்கு 3 மாசம் அந்த டைம் இருந்துச்சு பாருங்க. அதே மாதிரி குலாக்கு வந்து நான் ஆலிம் பெருமன்ட்ட தான் கேட்டுதான், நானும் ஒன்றும் பெருசா சும்மா ஜஸ்ட் ஹோம்ஒர்க் பண்ணி தான் உங்கள்ட்ட சொன்னேன். அப்போ குலாக்கு வந்து டைம் 1 மாசம். இப்போ இந்த பொண்ணு வந்து அவசரத்தில் சொல்லலாம், ஒரு டெம்ப்ட்ல சொல்லிடலாம், வேற ஏதாவது சொல்லிடலாம். அப்போ சொல்லும் போது அந்த இடத்துல அந்த அந்த சபையில அந்த ஒரு ஆள்கிட்ட சொல்றாங்க பாருங்க, அந்த மார்க் அறிஞர்கிட்ட சொன்னா கூட 1 மாசம் டைம் இருக்கு. அந்த 1 மாசத்துக்குள்ள அவங்க திருப்பி மாப்பிள்ளைய வாங்கிக்கலாம், மாப்பிள்ளையோட சேர்ந்துடலாம். அதே சமயத்தில் அவங்க கர்ப்பமா இருந்தாங்கன்னு வைங்க, அந்த கர்ப்பம் முடிகிற வரைக்கும் அந்த குலா டைம் இருக்குது. இதை நான் படிச்சதால சொன்னேன். இது ரைட்டா ராங்கான்னு அந்த ஹதீஸை நீங்க பாருங்க, அதுல சொல்றதான் நான் சொல்றேன். அப்ப குலாக்கு வந்து ஒரு பெண்ணு கொடுத்தா 1 மாசம் டைம் இருக்குது. அந்த 1 மாசத்துக்குள்ள அவங்க தப்பான ஒரு எண்ணத்துல இருக்கலாம், இல்லை யாராவது தூண்டி விட்டுருக்கலாம், இல்லை தவறான ஒரு மெசேஜ் கேள்விப்பட்டுக்கலாம், என் புருஷன் அப்படி அவங்க ஊரில் உள்ள பலம் இப்போ பேசலாம் பாருங்க, அதே மாதிரி அது இல்லாமல் இருக்கலாம். அப்போ வெரிஃபிகேஷனுக்கு அல்லாஹ் கொடுக்குற டைம் 1 மாதம். இவ்வளோ பெரிய கருணையான பாருங்க. நீங்கள் வந்து பொண்டாட்டி சில பேர் சொல்லுவாங்க விஷயத்துக்கு விட்டு அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான்னு, அதெல்லாம் முடியாது. நீ குரானை படி, குரானை படிச்சுன்னா இதான் செக்ஷன். 65வது செக்ஷன்ல உனக்கு வந்து 12 வசனங்கள் இருக்குது. அந்த 12 வசனம் 4 வசனங்கள் தெளிவா சொல்லுது, அதுபடிதான் முடியும். ரெண்டாவது, உனக்கும் பொண்டாட்டிக்கு பிரச்சனைடா, 4வது வசனம் 20, 21, 22, 20 இதுல தான் நீ போயாகணும். அடுத்தது ஏதாவது தலாக்கு பிரச்சனை வந்தா 2ல் 226 அது வருது பாருங்க, வருஷம் வரும். அது 2ல் 226, அப்புறம் 27, 28 இந்த மாதிரி வருதுங்க. 27, 20 இந்த வசனம்னா இருப்பாங்க. இந்த வசனத்தை இன்னொருத்தர பாத்துங்க. இந்த வசனத்துப்படித்தான் நீங்க நடக்கணும். இப்ப நான் இந்திய குடிமகன், நான் இந்திய சட்டப்படி தான் வாழணும், அது மாறக்கூடாது, இது சட்டம். அதே மாதிரி நீ அல்லாவை ஏத்துக்கிட்டீங்கன்னா அல்லாவுடைய வேதத்தை படிக்கிறான். அப்ப வேதத்தை படிச்சு குரானை படிச்சு அக்செப்டட் பண்ணிட்டுனா நீ ஐக்கியமாயிட்ட, அல்லாவுடைய வார்த்தையை ஒத்துக்கிட்ட, அல்லாவுடைய வார்த்தை திருப்திப்பட்ட. அப்ப திருப்திப்பட்ட அல்லாட்ட நீ சரண்டர் ஆயிட்ட. அப்ப அதனாலதான் முஸ்லீம். அப்போ முஸ்லீம்னா என்னன்னா அல்லாவுடைய வார்த்தையை மதிப்படுத்தி முடிந்தவரை நம்ம பின்பற்றுறது தான் முஸ்லீம்ல அர்த்தம். முஸ்லீம்னா அந்த அல்லாஹ் காட்டிய வழியை பின்பற்றுது. அந்த அல்லாவும் அல்லாவுடைய தூதர் காட்டாத வழியில நீ போனினவைய அது வழிகேடுங்க. நல்லா, இது பொம்பளைக்கு உண்டு, ஆம்பளைக்கு உண்டு. சும்மா நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் இங்க ஆடாது. ஆடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஆம்பளை வந்து தலாக்கு பண்ணாக்கா இது அதிரும்பாங்க, இது அதிரும்பாங்க. அது பேர் என்ன, இது அல்லாஹ் அமர்ந்திருக்கிற அந்த சிம்மாசனம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அதிரும்பாங்க. அதெல்லாம் அதிராது. உலகமே அழியும் போது அதில் அழிய நேரத்தில் கூட அது ஆடாதுங்கும் போது இவங்க எல்லாம் கதை தாங்க நிறையா விடுறாங்க. அதாவது வந்து நம்ம சொல்லும் போது தெளிவாக ஒரு ஹதீஸை சொல்லிடணும். இப்போ நம்பர்லாம் சொல்லிட்டேன், இந்த ஹதீஸில் தப்பு இருந்துச்சா என்ன பிடிக்கலாம், இந்த ஹதீஸில் தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லவங்க தப்பு, எழுதினவங்க தப்பு. அப்போ எழுதினவங்கள வச்சுதான் நான் பேசுகிறேன். இப்போ இந்த இருக்க பாருங்க, இந்த முஸ்லிம் அஹமது நான் படித்தேன்னா இவர் தப்பா ஆய்வு பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். நான் ரைட்டுனா இது ரைட்டு, இது தப்புன்னா நான் தப்பு. இதுதான் நம்முடைய ஏன்னா வக்கீலுங்களாம் இப்படிதான் பேசுவாங்க. அப்ப இதை எடுத்து தான் நான் பேசுறேன். அப்ப குர்ஆனை எடுத்து தான் பேசுறேன். அப்ப பேசும்போது எது சரி எது ரைட்டுங்கிறத அல்லாஹ் நம்மளை தீர்மானிக்க சொல்றான். அதுக்கு தான் நீ எது ஒரு காரியம் செஞ்சாலும் இந்த ஹதீஸ பரட்டி பாருங்க. இப்ப எல்லா ஆலிம்களும் தமிழ்ல நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, ரொம்ப ஈஸி. அதே மாதிரி குர்ஆனும் தமிழ்ல இருக்குது. நீ உருதா இருந்தா உருதுல படி, இங்கிலீஷ படி, ஹிந்தியில படி, எதுலையா படி. பட் வந்து யூ ஹவ் டு ஃபாலோவர் அல்லாஹ். இதுதான் என் சட்டம். அப்ப இந்திய சட்டத்தை மதிக்கலைன்னா நாம குற்றவாளி. அதே போல அல்லாவை ஏற்றுக்கொண்டு அல்லாவுடைய சட்டத்தை நீ மதிக்கலைன்னா அல்லாஹ் கொடுக்குற தண்டனையை நீ பார்த்துக்கங்க. அதை பார்த்துக்கங்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு சொல்ற சில வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமா இருக்குது. அதாவது வந்து இந்த இடத்துல சொல்லிடும் பாருங்க, 65வது அத்தியாயம், அந்த தலாக்குல வந்து 65வது அத்தியாயம் வரும். அந்த 65வது அத்தியாயத்துல 10வது வசனமும் 5வது வசனமும் ரொம்ப முக்கியங்க. அதாவது இது ஒண்ணு, நீங்க 65ல வந்து 5வது வசனமும் 10வது வசனம் முக்கியம். இது ஆணுக்கு பெண்ணுக்கு தண்டனை இருக்குன்னு சொல்றான். நான் வந்து கதை விடல. இப்ப பாருங்க, அதே தலாக்குங்கிற அத்தியாயத்துல 10வது வசனத்தை நீங்க பாருங்க, அல்லாஹ் கடினமான வேதனையை மறுமையில் ஜட்ஜ்மெண்ட்ல அல்லாஹ் கடினமான வேதனை, வெரி பனிஷபிள், ஸ்ட்ராங் பனிஷபிள், கடினமான வேதனையை சித்தம் செய்து வைத்திருக்கிறான்.
பார்க்கறான், அல்லாஹ் பார்க்கறான் சொல்றான் பாருங்க, சித்தம் செய்து வைக்கிறான். ஆகவே ஈமான் கொண்டுள்ள அறிவுடையவரே, ஈமான் கொண்டுட்ட, பட் அறிவு எப்படி வரும்னா நீ கித்தாபில் போனதான் உனக்கு அறிவு வரும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போனால் இதுக்குள்ள எவிடன்ஸ் எடுக்க முடியும். அப்ப சட்டத்தை குரான்ல இருந்தும் எவிடன்ஸ் ரசூலுல்லாஹ்ட்ட எடுக்கிறனாக்கா அப்ப அறிவு வேலை செய்யணும்னா அந்த அறிவு எங்க இருக்குன்னா இப்ப தேடுங்கலாம். அப்ப தேடி எடுக்கிறோம், தேடி எடுக்கவும் சொல்றான்ல, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அவர்களை பார்த்து அறிவுடையவர்களே. அறிவுடையவர்னா 2 பாயிண்ட் வரும். அறிவை எங்கேருந்து எடுக்கிற, ஒன்று குரான்லேருந்து இருக்க, இன்னும் ஒன்று ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டின இருக்க. அந்த அறிவுடையவரே அல்லாவுக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். இதெல்லாம் படித்தோன்னே அல்லாவுக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், அஞ்சு நடந்து கொள்ளுங்கள். திட்டமாக அல்லாஹ் உங்களை நினைவுறுத்தும் இவ்வுபதேசத்தை அல்லாஹ் உங்களுக்கு ரிமெம்பரன்ஸ் பண்றான், டெய்லி பண்றான். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு நினைவுறுத்தி இவ்வுபதேசத்தை இறக்கி வைத்துள்ளான், இந்த உபதேசத்தை இறக்கி வைத்துள்ளான். அப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வசனம் பாருங்க, இது வந்து அதே 65ல 65வது 5வது வசனம். இது அல்லாவின் கட்டளையாகும். இந்த தலாக்ல வருது பாருங்க, இது அல்லாவின் கட்டளையாகும். இதுதான் திஸ் இஸ் ஆக்ட், இதுதான் கட்டளை. இந்த அல்லாவின் கட்டளையை இதை அவன் உங்களுக்கு இறக்கி உள்ளான், இந்த கட்டளையை அவன் கொடுத்துட்டான். எவர் அல்லாவுக்கு அஞ்சி நடந்து கொள்கிறார்களோ அவரை அவருடைய பாவங்களை விட்டு நீக்கி அவருக்கு நற்கூலியை கொடுப்பான். அவருடைய பாவத்தை விட்டுனா தெரியாதனமா பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்றது, தெரியாதனமா இப்போ பொம்பளைங்க சடனாக ப்ரொவகேஷனில் போய் மாப்பிள்ளைகளை வந்து வானான்னு சொல்றது, அதாவது வேகத்தில் கொஞ்சம் அறிவை டப்புன்னு மங்க வச்சு இல்லை யாராவது தூண்டுதல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைல தபான்னு ஒரு முடிவு எடுத்தாங்களே, அந்த முடிவு பாவமான முடிவு, அதை மன்னிக்கிறேங்களா? நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா மன்னிக்கிறேங்க. அப்போ ஒரு ஆளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஒரு ஆளை பற்றி பிடிக்கலங்கிறதுக்குலாம் நீ சரியான எவிடன்ஸும் உன் மனசில் வச்சுக்கணும். அதில் தப்பு நடந்து சும்மா ஏனதானே விட்டேன்னு வையே, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வேதனையை நீ மனசில் வச்சுக்க. அந்த அல்லாஹ்வுடைய மிக கடுமையானது. அவருடைய அந்த கடுமையா இதுக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்கிறான். இப்போ நீ அஞ்சு நடந்து கொள்ளுனாக்கா நம்ம டெஃபினட்டாக வந்து கண்டதுக்கு நம்ம தலாக் பண்ண மாட்டோம். அதே மாதிரி பெண்களும் வந்து ஓரளவு கண்டதுக்கு தலாக் பண்ணுவோம். இதில் ஒரு அதிசயம் கூட நான் படித்த மாதிரி இருக்குது. 5 பாயிண்ட் பெண்களுக்கு இருக்குது, அதில் 3 சரியில்லை. ரசூலுல்லாஹ் இந்த 2 வச்சு 3 திருப்தி பண்ணிக்கங்கிறாங்க. 5 இருக்குது, 4 முன்னாடி சரியில்லை, இந்த 1 இல்லைப்பா, இந்த 1 வச்சு நானே திருத்தி விடுங்க. எவ்வளோ பெரிய அழகான ஒரு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ எடுத்ததுக்கெல்லாம் திடீர்னு இந்த கதையெல்லாம் இங்கே முடியாதுங்கிறது மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அவங்களோட ரைட்டுங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ரைட்டு இருக்கிறத அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் விளக்கிட்டாங்க. இதில் இன்னும் ஒன்று பாருங்க, அந்த 2வது அத்தியாயத்தில் அல்-பக்ரால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வசனம் வருது. இந்த வசனம் காமனா எல்லாருக்கும் வருது. என்ன வசனம்னாக்கா 2ல் 226 முதல் வசனம், 2வது அத்தியாயத்தில் 226வது வசனம். அதில் வந்து மாப்பிள்ளை முன்னு சண்டை போடுறாங்க. இப்போ நானும் என் மனைவி சண்டை போடுவோம். இது காமனாக நடக்கிற சண்டை, இது சாதாரண சண்டை இல்லை. இந்த சண்டை தான் இப்படி போய் தலாக்குக்கு போவோம். இந்த சண்டை தான் பிடிக்காதான் இப்படி குழாக்கு போவோம். இதுக்கு முன்னாடி சண்டை இருக்குது, மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு சண்டை. நான் பேசுகிறேன், என் முன்னாடி பேசுகிறேன். 1 மாதம் ஓகே, 2 மாதம் ஓகே, 3 மாதம் ஓகே, 4 மாதம் வரைக்கும் எல்லா டைம் போடுவோம். இந்த பாருங்க 2ல் 226 சண்டை தலாக்குலாம் போகல, குழாக்கும் போகல. இந்த 2 நான் பேசாமல் இருக்கேன், சத்தியம் மாட்டேன், போடி உங்ககிட்ட பேச மாட்டேன், போடா உங்ககிட்ட பேச இல்லைடா போ, இது வேணா வருவீங்க. அப்படி வச்சுங்க 2 பேரும் பேசாமல் குடும்ப வாழ்க்கையை பாட்டு நடத்துவாங்க. ஆனால் 2 பேரும் அப்படி இருப்பாங்க, கீரியம் பாம்மா. அது எவ்வளோ வரைக்கும் இருக்குது அந்த கீரியம் பாம்னா 4 மாதம் வரைக்கும் இருக்கணும். 4 மாதத்துக்குள்ளே நீ கூடின்னு நல்லா பான் பண்ணுறான். அல்ல, ஏன் நீ வந்து சரியான அக்ரிமெண்ட் போட்டு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற. சும்மா வந்து இல்லை, இந்த மேரேஜ் இஸ் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டில் வந்து அவளை பிடிக்கணும், அவளை அக்செப்டன்ஸ் வேணும், 2 சாட்சி வேணும், வழி வேணும், இவ்வளோ செஞ்சுக்கிற. அதே மாதிரி தான் நீ தலாக்குங்க அதை ஃபாலோ பண்ணணும், குழாக்க நீ ஃபாலோ பண்ணணும். இதை விட்டு நான் நேராக வக்கீல்கிட்ட கொண்டு போய் ஒரு இதை ஒன்று அதாவது டைவர்ஸ் பண்ண போனோம்னா அது வக்கீல் ஆச்சு, நீ ஆச்சு, அது அல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ நீ அந்த மாதிரி போனீங்கன்னா 65ல் 10வது வசனமும் 65ல் 5வது வசனம் நீ குற்றவாளியாவ. நல்லா கவனிங்க.
மார்க்கத்தை தெரியாம மார்க்கத்தை அறியாம முஸ்லீம்கள பேர்ல நீ எந்த ஒரு காரியம் செய்தாலும் இட் இஸ் பனிஷபிள். அதாவது வந்து ignorance of law is punishable. அது இந்திய சட்டம் சொல்லுது, ignorance of law is punishable. அதே மாதிரி அல்லாஹ் சொல்ல ignorance of Quran is punishable. எனக்கு தெரியாது, நான் பார்க்கல கேட்கல, இந்த இந்த ஏச்சா பச்சா சொல்ல முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா உடனே 65வது செக்ஷன், 65வது ஆக்ட், 65வது அத்தியாயம் 5வது இது 65-10. அப்ப 65-10, 65-5 அது உபதேசம், 10 பனிஷ்மெண்ட். இதை நீ 5 கொள்ளுங்களாம். இந்த தலாக்கில் சொல்லவும் அல்லாஹ் சொல்ல, என்னை 5 கொள், நான் உன்னை உற்று பார்க்குறேன், என்ன 5 கொள், நான் உற்று பார்க்குறேங்களாம். இதில் ரொம்ப நீங்கள் படித்தா டைம் ஆகுது, நிறையா சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதில் ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் நான் உங்களுக்கு வத்தக்குள்ளா, அல்லாவுக்கு பயந்துகொள், வத்தக்குள்ளா அல்லாவுக்கு பயந்துக்க, யா உளில் அல்பாபில் அல்லதீன ஆமணும். நம்ம வத்தக்குள்ளா அல்லாவுக்கு அஞ்சுக்க, உளில் அல்பாபி அல்லதீன ஆமணும், ஈமான் கொண்டு அறிவுடையவருங்கிறான்டா. நல்லா சொன்ன சத்தியமே சொன்ன பாருங்க. இது 65-10. ஈமான் கொண்டு அறிவுடையவரே, ஈமான் கொண்டுட்ட, அல்லாஹ் மேல ஈமான் கொண்ட, அல்லாவுடைய தூதர் மேல ஈமான் கொண்ட, இந்த வேதத்தின் மீது ஈமான் கொண்ட, மர்மையின் மீது ஈமான் கொண்டுட்ட. இப்ப சாலிகான அமுல் நீ செஞ்சாகணும். அப்ப சாலிகான அமுலுக்கு தான் சொல்றான் அல்ல. அப்ப சாலிகான அமுல்ல கேர்ஃபுல்லா, வெரி கேர்ஃபுல்லா நீ எடுக்கிறான். அப்ப எடுக்கும் போது அறிவுடையவர்கள், அந்த அறிவுடைய யாருன்னா குரானை பெரட்டணும், பிளஸ் ஹதீஸ் எவிடன்ஸை கொண்டு வந்து வைக்கணும். இந்த 2 ரெஃபரன்ஸ் பண்ணும். ஒரு ஆளுகிட்ட போனாலும் நான் செய்து ரைட்டா, நான் செய்து தப்பா, நான் செய்து ரைட்டுன்னா எந்த செக்ஷன்ல சொல்லு, எந்த எவிடன்ஸ் சொல்லுங்கணும். அப்போ நான் செய்ய ரைட்டுனா செக்ஷனை காட்டு, அப்போ அதுக்குள்ள எவிடன்ஸை காட்டுன்னு கேட்கணும். அப்போ தான் ஆலிம்லாம் படித்தவங்க கூட புக்கை பரட்டுவாங்க, இல்லைன்னா அவங்களும் பரட்டுவாங்க. இதுக்கு தான் அல்லாஹ் சொல்ல, முதல் நீ படி, நீ ரெஃபரன்ஸ் பண்ணு. அதுக்காக தான் நாங்கள் எடுத்து உங்களுக்கு போடுறோம். இப்போ வக்கீலுங்கிற மாதிரி ஒருத்தவங்க கேஸை கொண்டு வந்தாங்கன்னா இதை கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு கேஸ் வருது, என்கிட்ட ஒரு கேஸ் வருதுன்னு வைங்க. இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு கேஸ் வருது, ஒரு திருட்டு கேஸ் வருது, இல்லை ஒரு சீட்டிங் கேஸ் வருது, எந்த செக்ஷன்ல அவனை நான் போடணும். அப்போ அதே மாதிரி தான் குரானும். நீங்கள் எப்படி இந்த வேதங்கள் இருக்குதோ அந்த வேதங்களுடைய அடிப்படையில் தாங்க இந்த சட்டம்லாம் ஏற்றப்பட்டுக்குது. இதை முதல் பாருங்க. இன்னமலம்மா பின்யாத், எண்ணம் போலதான் செயல், எண்ணத்துக்கு தான் கூலி கொடுக்கப்படும். அந்த செயல் அதில் விழுந்தா தான் உனக்கு கரெக்டாக வரும். அப்போ அல்லாவும் அதே மாதிரி இன்டென்ஷன், அந்த இன்டென்ஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த இடத்துல சொல்லும்போது வத்தக்குள்ளாகு யா உளில் அல்பாபி அல்லதீன் ஆமனும், அல்லதீன் நாம் ஈமான் கொண்டு விட்டோம், ஆமனும் அல்பாபு அறிவுடையவர்கள். அந்த அறிவை எங்க பெறணும்? குரான்ல பெறணும், பிளஸ் ஹதீஸ்ல பெறணும். வழிகாட்டு சட்டம், குரானு, ஹதீஸ், எவிடன்ஸ் 2ஐயும் ஒன்றா வச்சுட்டு அதில் நீ போ அப்படிங்கிறான். அப்படி இல்லை, அப்படி அதுக்கு தான் சொல்றான், கது நிச்சயமாக நஸ்ஸல் அல்லாஹு இலைக்கும், உங்கள் மீது விதிக்கிற இந்த உபதேசத்தை உங்கள் மீது இறக்கிக்கிறேன்னு சொல்றான். இந்த 65-10, 65-5 பனிஷ்மெண்ட். இது நான் இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாங்க, நேரம் என் வக்கீல்கிட்ட விட்டோன்னா அவர் காசுக்கு எது வேணாலும் செய்வார். புரியுதா? அவருக்கு இஸ்லாம் தெரிஞ்சிருக்கும், இஸ்லாம் தெரியாமல் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம் வக்கீல் கூட இஸ்லாம் தெரியாதவங்களாம் இருக்காங்க. இப்போ இருக்காங்க முஸ்லீம் வக்கீல்கள், இஸ்லாத்தை தெரியாதவங்கலாம் நிறையா பேர் இருக்காங்க. இதை குறை சொல்றேன்னுங்களேன், உண்மைதான். அப்போ நீ முதல்ல இதை படிச்சுட்டு நீ போய் கேட்கணும். அப்போ கேட்கும் போது செக்ஷன் இருக்கணும். அந்த செக்ஷன் இல்லைன்னா ஆணும் தப்பு பண்ணுறாங்க, பெண்ணும் தப்பு பண்ணுறாங்க. அப்போ பெண்ணுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, ஆணுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. 2 பேரும் சமந்தான். 2 பேருக்கு உரிமை எப்படி இருக்குதோ அதே சமமான தண்டனையும் அல்லாஹ் கொடுப்பேங்கிறான். அல்லாஹ் காப்பாற்றுவான். பெண்கள் மேலே யாரும் அபாண்ட பழியும் சொல்ல முடியாது. அதுதான் நான் அடல்ட்ரி சொன்ன பாருங்க. அதில் சாட்சியம் இல்லைன்னா அல்லாட்ட போய் சொல்லணும். எப்படி வரணும்? வெளியே வந்து அல்லா, நான் வந்து என் மனைவி அடல்ட்ரி ஆனதை நான் பார்த்தேன், எனக்கு சாட்சி இல்லை, இது உண்மை, என் கண்ணால் பார்த்தேன், நான் சொல்றது உண்மையாக இருந்தால் அவளுக்கு உன் சாபத்தை இறக்கு, நான் சொல்றது பொய்யா இருந்தால் உன் சாபத்தை எனக்கு இறக்கு. அதே மாதிரி பெண்ணு வந்து குழா கொடுக்குறா ஒரு பேச்சுக்கு, அவன் ஹஸ்பண்டை வந்து பார்த்துடுறா. அப்போ அல்லாஹ் என்கிட்ட சாட்சி இல்லை, ஆனால் என் கண்ணால் பார்த்துட்டு அவன் அடல்ட்ரி பண்ணுறான், அவன் இன்னொரு பெண்ணோட இருந்திருக்கான், அப்போ எனக்கு பிடிக்கல, இவனோட வாழல அப்படின்னாக்கா என்கிட்ட சாட்சியம் இல்லை. அப்போ சாட்சியத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு அல்லாஹ் வழி சொல்கிறான். நீ வந்து அல்லாஹ் மேலே 4 தடவை சாட்சி பண்ணுவேன். நான் 4 டைம்ஸ்
நான் சொல்றது உண்மை, நான் சொல்றது உண்மை, நான் கண்ணால் பார்த்தேன், நான் கண்ணால் பார்த்தேன், நான் பார்த்தது பொய்யா இருந்தா என் மேல அல்ல பெண்ணாக என் மீது அந்த அதாவை இறக்கு, நான் சொன்னது உண்மையா இருந்தா அந்த ஆள் மேல இறக்கு. அவ்வளோ பெரிய இது பாருங்க, இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் பார்த்து நம்ம வாழ்க்கையை சீராக்கிக்கணும். சீராக்கி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்து கொள்றதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவன், கடவுள், கர்த்தர் இறைவன் வந்து ஒரு வழியை காட்டுறார், அழகான வழியை. ஒரு ஆணு பெண்ணு சேர்ந்து வாழலாம், ஒரு ஆணு பெண்ணு பிரிந்து வாழலாம். அந்த பிரிந்து வாழ்வதற்கு உள்ள தண்டனையும் நீங்க நினைச்சிங்க, அதே மாதிரி ஒரு பரக்கத்தையும் நீங்க நினைச்சிங்க என்று கூறி அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க போனீங்கன்னா ஒரு முஸ்லீமாக யாரா இருந்தாலும் சரி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் அதுக்கு என்ன தீர்வுங்கிறத குரானை படிங்க. அதுக்கு பிறகு எவிடன்ஸ் ஹதீஸ் எடுங்க. நமக்கு அல்லாஹ் நேரு வழியை காட்டுவோம். அல்லாஹ் சொல்றான், யார் இதில் வர்றாங்களோ அவங்களுக்கு நேரு வழி காட்டுறது என்னோட பொறுப்புன்ட்டான். அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ் உன்னிடையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேரன், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான வழியை காட்டு, நேரான வழியை காட்டு. உன்னுடைய கோபத்திற்குள்ளான வழியும் இல்லை, நெறித்தவர்கள் வழியில. நெறின்னா அல்லாவே அல்லாவுடைய தூதரையும் விட்டுட்டு அவன் ஒரு வழியில போறான், அந்த வழிதான் எனக்கு வேணாம், நான் அவசரக்காரன் அப்படிங்கிற மாதிரி போற பாருங்க. அந்த வழிவ நேரான வழி காட்டினா, நேரான வழிங்கன்னா கித்தாப் இருக்குது. அப்போ இந்த கித்தாபை ரெஃபரன்ஸ் பண்ணி நாம் செய்யும் போது எந்த விதமான தப்புலையும் நம்ம மாட்டோம். செய்கிற காரியம் சரியாக இருக்கும். அது தலாக்கா இருந்தாலும் சரி, குழாவாக இருந்தாலும் சரி, சேர்ந்து வாரதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கித்தாப் படிக்கும்போது நமக்கு எந்த பயமும் இல்லை என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.